வரலாற்றிலேயே எழுத வேண்டிய ஃபஸ்ட்டு இதுதான். ஏன்னு கேட்டால் யாருக்குமே ஸ்ட்ரைட்டாக இப்படி சிஎம் ஆகிற ஒரு வாய்ப்பு வரவே இல்லை. எங்கள் தளபதிக்கு வந்திருக்குன்னா அந்த அளவுக்கு மக்கள் மேலே அவர் வச்ச நம்பிக்கையும் நாங்கள் அவர் மேலே வச்சுருக்க நம்பிக்கையும் தான். ஃபஸ்ட்டு இங்கே வந்து எங்கள் கூட விசில் கோலம் போடும் போதே அப்பயே அவர் ரொம்ப நேரம் முட்டி போட்டு போடும் போதே வலிக்க போகுதுன்னா அப்படின்னா கூட பரவாயில்லம்மா இதில் என்ன இருக்குன்ட்டு எங்கள் கூட இருந்தவர். அதே மாதிரி இப்போ மக்களுக்காக என்ன தேவையோ அவர் எங்களை கேட்காமையே எல்லாமே செய்வார் எங்களுக்காக. அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. மெயின் இங்கே என்னென்ன ஒழிக்க வேண்டியது இருக்கோ அது எல்லாமே நாங்கள் சொல்லியிருக்கோம். அது எல்லாம் என்னென்ன கோரிக்கை இருக்கோ அது எல்லாமே ஒன்று ஒன்றா சொன்னோம். அவர் எல்லாமே நாங்கள் வந்ததுக்கப்புறம் செய்கிறேன்னாரு. இப்போ கண்டிப்பாக வந்துட்டார். இதுக்கப்புறம் அதுலேருந்து எங்களுக்கு எல்லாமே என்னென்ன பண்ணணுமோ அவரே ஆட்டோமேட்டிக்காக பண்ணிடுவார். நாங்கள் சொல்லி தான் அவர் செய்யணும்னு இல்லை. அவருக்கே எங்களுக்கு என்ன செய்யணும், எது எது முடிக்கணும், எது எது இங்கே கிளியர் பண்ண வேண்டிய வேலைங்க இருக்கோ எல்லாமே பர்ஃபெக்டாக அவரே பண்ணிடுவார். நீங்கள் பேசுங்க மீதி. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் நிறைய இப்போ மழை பெஞ்சா தண்ணி நிற்கிற ப்ராப்ளம் இருக்குது. கரண்ட் வசதி சரியாக கிடையாது. பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. அதெல்லாம் அவர் வந்தால் கண்டிப்பாக மாற்றுவாருன்றது எங்களுக்கு நம்பிக்கை. நாங்கள் சொன்னதும் அவர்கிட்ட கோரிக்கையாக வச்சது அதுதான் வச்சுருக்கோம். இந்த மாதிரி வந்தோன்னே எங்களுக்கு இதெல்லாம் கொஞ்சம் மாற்றி கொடுங்க அப்படின்ட்டு. மெயின் என்னென்னா உங்களுக்கே தெரியும், மது பழக்கம் இங்கே இருக்கிறது இந்த சரௌண்டிங் பொறுத்தவரைக்கும் அது ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ அதெல்லாம் அவர் கொஞ்சம் வந்து கிளியர் பண்ணுறேன்னு அன்றைக்கே எங்கள்கிட்ட சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக செய்வோம், நான் வந்தோன்னே எதெல்லாம் எங்களால் முடியுமோ எல்லாமே நாங்கள் ரெடியூஸ் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக அது மாதிரி அவர் செஞ்சு கொடுப்பாரு நம்பிக்கை இருக்குது. அவர் மேலே எங்களுக்கு வச்சிருக்க நம்பிக்கைனா, ஏன்னா அவர் ஃபஸ்ட்டு வரும்போதும் இந்த கட்சி 2 வருஷம் தான் தாங்கும்னு சொன்னாங்க. அதை மீறி நாங்கள் சாதித்தோம். இவருக்கு கூட்டம் வருமானு கேட்டாங்க, அதையும் சாதிச்சு காட்டணும். 233 தொகுதி நிற்க வைப்பாங்கன்னு கேட்டாங்க, அதையும் நிற்க வச்சோம். எல்லாத்தையும் இனி வின் பண்ணுவாங்க. 5 தொகுதி 6 தொகுதி மேலே தாண்ட மாட்டோம்னு சொன்னோம். அது நாங்கள் முறியடிச்சு நீங்கள் 111 தொகுதியில் நிற்கிறோம். நாங்கள் அதுவே எங்களுக்கு பெரிய ஹாப்பி. எங்களுக்கு அதுவே ரொம்ப சந்தோஷம். எங்களோட வேண்டுதலும் அதே மாதிரி எங்களுக்கு தளபதியை சிஎம் ஆகணும். நாங்கள் வந்து காசுக்காகவோ இல்லை இவங்க சொன்னாங்க இவங்களுக்கு அகைன்ஸ்ட் அப்பெல்லாம் நாங்கள் வேலை செய்யலை. தளபதின்ற ஒரு மனுஷனுக்காக நாங்கள் வேலை செஞ்சோம். அதுக்கான பலன் எங்களுக்கு கிடச்சிருச்சு. அது போதும். எங்களோட சாமி வேண்டுதல் நிறைவேற்றுறாரு. அவர் எப்போ சிஎம் சீட்டில் உட்காராரோ அன்றைக்கி 108 தேங்காய் நாங்கள் போய் இங்கே உடைக்கிறோம். எங்கள் கடவுள் எல்லாம் கை கொடுத்து எங்கள் தளபதியை ஜெயிக்க வச்சதுக்கு எங்கள் அண்ணா எந்த அளவுக்கு எங்களுக்காக போராடுறாரோ அதை விட நாங்களும் எங்கள் அண்ணனுக்காக. அவர் பட்ட கஷ்டம் கொஞ்சம் கிடையாது, நிறைய கஷ்டப்பட்டிருக்காரு. எல்லாமே தாண்டி வந்திருக்காரு. அதே மாதிரி இதுக்கப்புறம் அவர் என்ன செய்வாருன்னு கேட்குற கேள்விக்கு அவர் கண்டிப்பாக செஞ்சு காட்டுவார். அது நம்பிக்கை எங்களுக்கு. தற்கொலை சொன்னாங்க, ஆனால் நாங்கள் தற்கொலை இல்லை. ஏன்னா எங்களோட இடம் என்னன்றது நாங்கள் காட்டிட்டோம். இப்போ பூத்தில் கூட ஒரு ஏஜென்ட்டாக உட்காருவோன்னா இவங்கெல்லாம் உட்காருவாங்களா அப்படின்ற ஒரு மாதிரி என்ன தகுதி. ஆனால் நாங்கள் லாஸ்ட் வரைக்கும் இருந்தோம். நைட்டு 10:30 வரைக்கும் இருந்து வண்டி ஏற்றதுலேருந்து கூட பின்னாடியே போய் எந்த இடத்துல இறக்கணும் அந்த லைலா காலேஜ் அது வரைக்கும் கூட போனோம். நாங்கள் யார் கட்சியிலுமே அது மாதிரி இல்லை இல்லையா. எங்களுக்கு தளபதி ஒரு மனுஷனுக்காக எல்லாரும் இறங்கி நாங்கள் செஞ்சோம்ல. அவர் ஒரு மனுஷன். அவர் எங்களுக்காக வந்துட்டு என்ன லைஃப்பில் செய்யணுமோ அது எங்களுக்கு கேட்காமையே செய்வார். என்னென்ன இருக்கோ எங்களுக்கு தேவையை அவரே நிறைய பண்ணி கொடுத்துருவார். இதுக்கு முன்னாடி இந்த ஆட்சிக்கும் இப்போ வந்து விஜய் அவர்கள் ஜெயிச்சு வந்திருக்காங்க. ஸோ இப்போ இருக்க ஆட்சி எப்படி இருக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க? அக்கா, இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆட்சின்லாம் சொல்ல முடியாது இதெல்லாம். ஏன்னா ஊர் மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். சரிங்களா, 5 வருஷத்தில் எங்கள் தொகுதியில் ஒருத்தர் 2 ஆடி சேகர்னு ஓட்டு வாங்கும்போது மட்டும்தான் வந்தாரே தவிர அடுத்த 5 வருஷத்தில் யாருமே வரல. இன்றைக்கி நான் சும்மா இந்த தெருவில் போய்ட்டு இங்கே ஆடி சேகர் யாராவது தெரியுமான்னு மட்டும் நீங்கள் கேளுங்க. யாருங்க அவர் இருந்தால் நீங்கள் ஃபோட்டோ காமிச்சா கூட யாருன்னு தான் கேட்பாங்க. சரிங்களா, இப்போ எங்களோட அண்ணன் வந்திருக்காரு. அவர் யாருக்கும் காசும் கொடுக்கல, யாரையும் வந்து திணிக்கலை. சரிங்களா, அவங்கவுங்க உழைப்பில் தேர்ந்தெடுத்தவங்க தான் இன்றைக்கி கேண்டிடேட்டு. ஆட்டோ டிரைவரு கேண்டிடேட்டு. சரிங்களா, ஒரு டாக்டர் கேண்டிடேட்டு. சரிங்களா, யாரும் படிக்காதவங்க இல்லை. இன்றைக்கி எங்களை வந்து தற்கூறினாங்க சொல்கிறதுக்கு முதல்ல அவங்களுக்கு என்ன அருகதை இருக்குதுன்னு தெரியல. தற்கூறினா என்ன மீனிங்குன்னு தெரியல அவங்களுக்கு. இங்கே எல்லாம் படித்து வந்தவங்க. சரிங்களா, அடுத்து அரசியலை வந்து கற்றுக்கிட்டு வந்தவங்க. இதுக்கு முன்னாடி இருந்தவங்க யாருமே வந்து படித்து வந்து அரசியல் பண்ணலை. சரிங்களா, எல்லாருமே படிக்காதவங்க தான் அரசியல் பண்ணது. அவங்களுக்கே அந்த அளவுக்கு தெரியும் போது இன்றைக்கி நாளடைவில் அரசியல்னால் என்னான்னு கற்றுக்கிட்டு தளபதிக்காண்டி உசுரை கொடுக்கறதுக்காண்டி உள்ளே வந்திருக்காங்க. சரிங்களா, அவங்கள யாரும் தற்கூரின்னு முதல்ல சொல்லவே கூடாது. அடுத்து என்ன பண்ண போகிறன்றது மட்டும் நீங்கள் எதிர்பாருங்க. என்ன நடக்கணும்னு எதிர்பார்க்குறாங்களோ அதை விட டபுள் மடங்காக நடக்கும். இந்த தொகுதின்னு இல்லை, டோட்டல் தமிழ்நாட்டில் நிறைய வாக்குறுதி கொடுத்துருக்காருக்கா. முதல்ல ஒரு சில அசம்பாவிதம்னா ஈவினிங் மேலே யாரும் அவ்வளோ இந்த இடத்துல வந்து நடமாட முடியல பெண்களால். ஃபஸ்ட்டு அதை தான் ஒழிச்சு காட்டணும். இதுக்கு முன்னாடி ஆட்சிக்கு அது யார் என்ன பண்ணுறா, எங்கே என்ன பண்ணுறாங்க எல்லாமே தெரியும். ஆனால் அதை ஒழிச்சு காட்ட வந்து யாருக்குமே உடன்பாடே இல்லை. ஏன்னா பெரிய வருமானமே அதுதான் அரசியலுக்கு. சரிங்களா, இப்போ அடுத்து எங்கள் அண்ணா வந்தோடனே ஃபஸ்ட்டு முறியடிக்கிறது அதை தான் தரணும். அடுத்து ஒரு சின்ன குழந்தை நடக்கணுன்னா கூட தான் மனசில் தைரியம் இருக்கணும். தைரியத்தை உருவாக்கிட்டார். இன்றைக்கி தைரியத்தோடு நடக்கும். அது ஏன் பொண்ணாக இருந்தாலும் அதே தான்.
இதுக்கு முன்னாடி வெளியில் 6 மணிக்கு மேலே வரணும்லாம் ரொம்ப பயம். ஒரு பார்க்குள்ளே போங்க 15 பேர் சும்மா உட்காந்துக்கிட்டு அரட்டை அடிச்சுக்கிட்டு ஏதாவது ஒன்று போதைப் பொருளை போட்டுக்கிட்டு சீன்றது. ஆனால் இன்றைக்கி அப்படிலாம் நடக்காது. அடுத்து டோட்டலாகவே ஆட்சி மாறும். அதுக்கு தான் இன்றைக்கி எல்லாருமே வந்திருக்காங்க. இளைஞர்கள் தான் எல்லாருமே, சின்ன வயசு தான். யாரும் பணக்காரன்லாம் உள்ளே வரல. பணக்காரனா ஒருத்தம் கூட உள்ளே வரல. எல்லாரையும் அவர் மதிப்பு அவங்க உழைப்புக்கு தான் கொடுத்துருக்காரு. அவங்கள மாதிரி எப்படி சொல்கிறது, தான் ஃபேமிலியிலேயே யாருக்கும் அடுத்தடுத்து கொடுக்கல. ஏழை குடும்பத்துலேருந்து கொடுத்துருக்காரு. அவருக்கு ஓட்டுற டிரைவர் பையனையும் இன்றைக்கி எம்எல்ஏ ஆக்கியிருக்காரு. அதுக்கு காரணம் எங்கள் தளபதி. அவங்கள ஆக்க முடியுமா? முடியாது. அவங்க ஜென்ரேஷனில் தான் வருவாங்க. அடுத்தடுத்து குடும்ப அரசியல் வருவாங்க. எங்கள் அண்ணன் அந்த மாதிரி பண்ணலை. எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்துருக்காரு. வாய்ப்பை வீணடைக்கலை, இன்றைக்கி நிறைவேற்றியிருக்காங்க. அதுதான் தளபதி. இப்போது திமுககாரன் என்னென்ன செய்யலையோ எங்கள் அண்ணன் கண்டிப்பாக செய்வார். எல்லாமே நல்லதாகவே நடக்கும். இப்போ கூட இவங்க யாருமே எனக்கு தெரியாது. நான் இந்த சைடு வந்தேன், எங்கள் அண்ணனை ஏதாவது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே இல்லை. இருந்தாலும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. இவங்க யாருன்னே எனக்கு தெரியாது, சரிங்களா. ஆனால் டிவிக்கு அந்த ஒரு காரணத்துக்கோசம் தான் நான் இங்கே வந்தேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்கா, எனக்கு மன நிம்மதியாக இருக்குது. எங்கள் அண்ணன் 100 115 வரைக்கும் இப்போ வந்திருக்காரு. சந்தோஷமாக இருக்குது. அப்படியே தான் எங்கள் அண்ணன் தான் கண்டிப்பாக. நான் விட்டு அழுதுருவேன். அந்தளவுக்கு எனக்கு எங்கள் அண்ணனை ரொம்ப பிடிக்கும். என் வண்டியில் கூட எங்கள் அண்ணன் ஃபோட்டோ தான் ஒட்டியிருக்கேன். எங்கள் அண்ணன் தான், விஜய் அண்ணன் தான். இந்த சைடு வரும்போது பார்த்துருக்கேன். பார்க்கும்போது கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு முன்னாடி அப்படியே ரொம்ப கஷ்டமாக இருக்கும்க்கா. அவர் பார்த்தோன்னா ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ரொம்ப ஹாப்பிக்கா. எங்கள் அண்ணன் தான்க்கா. நான் நினச்சேன், எல்லோரும் சொன்னாங்க அவர் விஜயா அவரெல்லாம் ஜெயிக்கவே மாட்டார், ஒன்றும் பண்ண மாட்டார் அப்படின்னு சும்மா கலைச்சி இது பண்ணிட்டாங்க. ஆனால் அப்படி இல்லைக்கா. நான் ஆசைப்பட்டேன். எங்கள் அண்ணனுக்கோசம் இந்த மாதிரி ஓட்டு போட்டிருக்கேன். என் ஒய்ஃபு, எங்கள் ஃபேமிலியே அவங்க தான். எல்லோரும் ஓட்டு போட்டாங்க. சந்தோஷமாக இருக்கா, ஹாப்பிக்கா. நீங்கள் சந்தோஷமாக ரொம்ப அழுக்கு மீறி ஃபீல் பண்ணுறோம் நாங்கள். அண்ணன் வருவாருன்னு நம்பிக்கையோடு வந்தோம். அந்த சந்தோஷத்தில் ஃபீலிங்கும் ஒரு பக்கம் வருது, சரிங்களா. அண்ணன் வருவான்னு தான் எல்லாருமே எதிர்பார்த்துருந்தோம். அண்ணன் வந்துட்டார். காலிலேருந்து ரொம்ப அழுதுட்டு இருந்தோம். இப்போ அப்படியே மாறி சந்தோஷத்தில் பொங்குறோம் ஃபீலிங்லேருந்து. என்னெல்லாம் யார் முக்கால்வாசி செய்யாமல் இருந்தாங்களோ எல்லாம் செய்வார். என்னெல்லாம் யாரெல்லாம் முக்கால்வாசி செய்யாமல் எதெல்லாம் பாக்கி வச்சுருக்காங்களோ அதையே செய்வார். இதுக்கப்புறம் மக்களுக்கு என்ன தேவையோ ஒவ்வொன்றும் பார்த்து செய்வார். இங்கே தொகுதி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கெஞ்சா, குடி, கற்பழிப்பு இது தான் போயிட்டுருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் அப்படியே முதல்ல ஸ்டாப் பண்ணாவே நல்லாயிருக்கும். ஊர் மக்கள் நல்லா இருப்பாங்க. அவங்கவுங்க குழந்தை குட்டிங்களை ஃப்ரீயாக விடுவாங்க. இப்போ எல்லாருமே உள்ள பெட்டிக்குள்ளே வச்சு பூட்டுற மாதிரி குழந்தை குட்டிங்கெல்லாம் வச்சு பூட்டிகிட்ருக்காங்க. அதனால் இப்போ ஃப்ரீயாக விடணுன்னா அதுலேருந்து ஒரு மாற்றம் கிடைக்கும்ன்றனால எல்லாம் எதிர்பார்த்துட்டுருக்காங்க. கிடைக்கும்னு நம்பிக்கையோடு நாங்களும் இருக்கோம். அதுக்கப்புறம் எங்கள் குழந்தைங்கள நாங்கள் சுதந்திரமாக வெளியே விடுவோம். ரொம்ப நல்லா ஃபீல் பண்ணுறோம். த திங் இஸ் தட் அன்றைக்கி நான் வீட்டில் இல்லை, அவங்க எல்லா வீட்டுக்கும் போனார். என் வீட்டுக்கு தான் வர முடியாமல் போயிடுச்சு. ஐ வாஸ் ஆன் ஒர்க். ஸோ ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. ஐ வாஸ் எக்ஸ்பெக்டிங் த சேம் திங். அதுக்கு உண்டான ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ ஐம் வெரி ஹாப்பி. நானும் ஓட்டு போட்டேன். ஓகே. இன்னும் மாற்றம் வரணும்னு எதிர்பார்க்குறேன் நான். ஃபஸ்ட்டு அந்த வைன் ஷாப்பை கொஞ்சம் கம்மி பண்ணாலே போதுங்க. அது கம்மி பண்ணாலே நம்ம சென்னை, நம்ம தமிழ்நாடு டெவலப் ஆகிடும். பிகாஸ் வைன் ஷாப்பில் கான்சென்ட்ரேட் பண்ணுறவங்க மற்ற ஃபீல்டில் கான்சென்ட்ரேட் பண்ணலாம்ல, அதனால தான். அவர் தான் ஜெயிச்சு மேலும் வரணும்னு நினைக்கிறோம் நாங்கள். அடுத்தடுத்து அவர் தான் ஜெயிக்கணும். நாட்டில் அவருக்கு நல்ல நன்மையே செய்யணும். நாட்டு மக்களுக்கு நல்ல பேர் வாங்கணும். அவங்க தான் எதுவுமே கண்டுக்கிறது இல்லையே. ரொம்ப தப்புகள்லாம் நடக்குது, அதை கேட்கல. அவங்க ரொம்ப தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு அங்கங்கே ரொம்ப மக்கள் சேதமாகினாங்க. அதெல்லாம் அவர் எதுவுமே கண்டுக்கிறலை. நாட்டுக்கு நன்மையும் நடத்தலை. அவர் ரொம்ப பாதுகாப்பு கொடுப்பார்ன்ற நாங்கள் நம்புகிறோம். பாதுகாப்பு கொடுப்பார் மக்களுக்கு. இன்னும் மேலும் அவர் தான் வரணும்னு நாங்கள் நினைக்கிறோம். பெண்கள் பாதுகாப்பு, ரவுடி யாராச்சும் குறையணும், நிறைய பிரச்சனைகள் தீர்க்கணும், பெண்கள் தனியாக நடக்கணும், சுதந்திரம் வேணும், தமிழ்நாட்டில் சுதந்திரம் வேணும், எல்லா பாதுகாப்பு வேணும். இவர் வந்தால் அது மாற்றம் நடக்கணும். எல்லோரும் ஓட்டு போட்டிருக்காங்க. அதை அவர் நிறைவேற்றி கொடுக்கணும். இதாங்க இந்த 5 வருஷத்தில் ஆட்சி மாறணும்.
இதான் நிறைவேற்றணும். எல்லா பிரச்சனையும் தீர்க்கணும். மக்கள் பிரச்சனைலாம் தீரணும். மக்கள் தீர்ப்பு மகேஸ்வர தீர்ப்பு அப்படி அழிச்சிருக்காங்க. அதே மாதிரி அவர் சுயநலமாக என்ன நின்று செவிக்காரோ அதெல்லாம் தீரணும். மக்கள் பிரச்சனை உடனே வந்து பார்க்கணும். எங்கே நடந்தாலும் மக்கள் பிரச்சனை தீர்க்கணும். உடனே வந்து எங்கே இருந்தாலும் மக்கள் பிரச்சனை அவர் காதில் போகணும். விஜயண்ணா வந்து ஜெயிச்சிருக்காங்க. நான் ஏற்கனவே திராவிட ஆட்சி இருந்தது, அவங்க மக்களுக்கு நல்லது செய்வாங்கன்னு நினச்சோம். ஆனால் மக்கள் நினச்ச மாதிரி அவங்க எதுவும் பண்ணலை. ஸோ இந்த தடவை விஜயண்ணா வந்திருக்காங்க, அவங்களால ஒரு மாற்றம் வரும்னு நாங்கள் கட்டாயமாக எதிர்பார்க்குறோம். அவர் செய்வார், நிச்சயம் பண்ணுவார். வெற்றி. ஆமாம், அதை பற்றி மக்கள் வந்து முழுசாக அவரை நம்புகிறாங்க. ஓகேங்களா? இப்போ எம்ஜிஆர் எப்படி இருந்தாரோ ஸோ அந்த கான்செப்டில் இப்போ மக்கள் இருக்காங்க. ஓகேங்களா? இவராலாச்சும் ஒரு மாற்றம் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்துடாதா? இவர் மூலியமாவது இப்போ படித்த பசங்களுக்கு இப்போ நிறைய பேர் நார்த் இந்தியன்ஸ் தான் இருக்காங்க. எல்லா ஜாப்லேயும் பார்க்க போனால் நார்த் இந்தியன்ஸ்னால் மெயினாக இருக்காங்க. ஸோ இவராச்சும் வந்தாச்சோ தமிழ்நாட்டில் இருக்கிற படிச்சுட்டு இருக்கிற நம்மளை மாதிரி ஆளுங்களுக்கு, நம்மளுடைய யங் ஜென்ரேஷனுக்கு இவங்களாலும் ஜாப் கிடைக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஓகேங்க. நான் ஹவுஸ் ஒய்ஃப் தான் சார். சார் ஃப்ரீ மட்டும் நாங்கள் எதிர்பார்க்கலைங்க சார். ஃப்ரீ எங்களுக்கு கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. ஸோ அதுக்கும் பதில் வந்து பசங்களுக்கு ஒரு நல்ல ஸ்கூல் எஜுகேஷன் அது நல்லபடி கொண்டு வரலாம், மருத்துவத்தை கொண்டு வரலாம். சரிங்களா? இப்போ எவ்வளோ பீப்புள்ஸ் வந்து இந்த ரோட்டில் இருக்காங்க, அந்த மாதிரிலாம் இல்லாமல் அவங்களுக்கு ஒரு முதியோர் இல்லம் அந்த மாதிரி ஒரு நல்ல இது அரசாங்கம் மூலயமா கட்டி அது மூலயமா பாதுகாக்கலாம். அந்த மாதிரி கொண்டு வரலாம். டிஃப்ரெண்ட்டாக இவர் டிஃப்ரெண்ட்டாக யோசிப்பாரு. நாங்கள் திங்க் பண்ணுறோம். பசங்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கணும். எங்கள் பசங்களாம் படிச்சுட்டு சும்மா தான் இருக்குது. வேலைவாய்ப்பு முக்கியமாக வேணும். இப்போ நாங்கள் கூலி வேலை செய்கிறத ரோட்டில் கடை வச்சுருக்கோம். ஏதோ இதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணால் ஓரளவுக்கு இருக்கும். நான் இதுவும் நினைக்கல. இது டிஎம்கே இதுக்கு மாற்று ஒன்று வரணும்னு எதிர்பார்த்தாங்க. மேபி அது வந்திருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம். நீங்கள் அவர்கிட்ட நீங்கள் புதிய ஆட்சியில் வந்து என்ன எதிர்பார்க்குறீங்க? இந்த மது இதை ஒழிக்குன்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் வந்து இந்த கஞ்சா இதெல்லாம் இல்லாமல் பசங்களை கொஞ்சம் ஒழுங்காக எதுனா ஒரு விளையாட்டு இந்த மாதிரி சம்மந்தமாக கொண்டு போய் ஸ்டடீஸ்லேயும் ஸ்போர்ட்ஸ்லேயும் கொண்டு போனால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் எங்கெங்கே என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு போய் நேரில் போய் விசிட் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் ஏமாற்றம் மட்டுமே பார்த்தது பெரம்பூர். இதுக்கப்புறம் ஒரு நல்ல மாற்றம் வருது. இதுக்கு முன்னாடி சொன்னவங்களாம் எதுவுமே செய்யலை. எங்ககிட்ட சொன்னது என்ன தெரியுமா? லாஸ்ட்டாக எலெக்ஷன் முன்னாடி டெபாசிட் இறக்க வைப்போம் நாங்கள் தலைவரை. 40,000 ஓட்டில் ஜெயிச்சிக்கிறாரு. இன்றைக்கி 40,000 ஓட்டில் ஜெயிச்சிக்கிறாரு தலைவர் பெரம்பூர்லையும் சரி, திருச்சி கிழக்குலையும் ஜெயிச்சிருக்காரு. பெரும்பான்மையே பிடிச்சிருக்காரு தனியாக நின்று. எந்த ஒரு கூட்டணி 26 கட்சி கூட்டணி இல்லை, 20 கட்சி கூட்டணி இல்லை. சோலோவாக நின்னார். சோலோவாக 100 மேலே அடிச்சு நிற்கிறாரு. இன்றைக்கி இதுக்கு மேலே வேறு என்ன வேணும் சொல்லுங்கள்? சுதந்திரமா தமிழ்நாட்டுக்கு புதுசாக ஒரு சுதந்திரம் கிடைச்சிருக்குன்றா போல நம்ம அண்ணன். இன்றைக்கி நீங்கள் வந்து இப்போ பேசுகிறீங்களே, ஒரு மகளிராக பேசுகிறீங்க, உங்களுக்கான ஃபுல் ஃப்ரீடம் இருக்கும். இது வேலுநாச்சியார் படைன்னு ஒன்று கொண்டு வராரு. ஓகேங்களா? மகளிருக்கான பிரச்சனை எங்கே இருந்தாலும் சரி, வேலுநாச்சியார் படைன்னு ஒரு போலீஸ் டீம் மாதிரி ஒன்று டிபார்ட்மெண்ட் மாதிரி ரெடி பண்ணி அதில் பண்ணுறாரு. ஒரு சின்ன பட்டன் தான், அது பட்டன் சிஸ்டமில் தான் பண்ணுறாரு. அது அந்த சிஸ்டம் அழுத்தினாலே போதும், சுற்று வட்டாரத்தில் எங்கே பிரச்சனை இருந்தாலும் அந்த டீம் அங்கே வந்துடும். அந்த அளவுக்கு கொஞ்சம் அட்வான்ஸாக யோசிக்கிற தலைவர் தான் நம்ம நாட்டுக்கு வேணும். ஓகேங்களா? சும்மா ஊழல் பண்ணுறதுக்கும் கொள்ளை அடிக்கிறதுக்கும் அந்த அரசாங்கம் நம்மளுக்கு தேவையில்லை. ஓகேங்களா? ஒரு அட்வான்ஸாக யோசிச்சிருக்காரு, அட்வான்ஸாக பண்ணுவேன்றாரு. கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றம் வரப்போகுது. அவ்வளோதான். மாற்றம் வந்துருச்சு. இப்போ நம்ம இப்போ ஒன்றுமே இல்லை. இப்போ ஆப்போசிட் எடுத்திங்கன்னா குளத்தூர் தொகுதி, அங்கே எங்கள் அண்ணன் தான் விஎஸ் பாபா அவர் தான் ஜெயிச்சு. அது குளத்தூர் தொகுதி யார் தொகுதின்னு தெரியுமா உங்களுக்கு? சிஎம் தொகுதி, முன்னாள் சிஎம். ஓகேங்களா? முன்னாள் சிஎம் தொகுதி அது. இன்னையிலேருந்து அந்த தொகுதிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிட்டாங்க. ஓகேங்களா? கரண்ட் சிஎம் பெரம்பூரில் நிற்கிறாரு. கூட இருக்கவர் விஎஸ் பாபுன்றவர் எங்கள் அண்ணன் தான். அவர் குளத்தூரில் நின்று ஜெயிச்சார். 8000 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காரு. ஒரு பெரிய மாற்றம் இருக்குது. அவ்வளோதான். ஆனால் இதே விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு 1.5 வருஷமோ 2 வருஷத்துலையோ நாங்கள் ஜெயிச்சதுக்கான ப்ரூஃப் நாங்கள் காட்டுவோம். சும்மா ஜெயிச்சோன்னு இருக்க மாட்டோம். ஜெயிச்சு நாங்கள் என்ன பண்ணுறோம், என்ன பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் மெயின் ரோட்டில் பேசுகிறீங்க, ரோடு நல்லா இருக்குது. அதே சந்தூர் அப்படின்னா ரோடு நல்லா இருக்காது. எந்த சந்துலையுமே இங்கே ரோடு நல்லா இருக்காது. ஓகேங்களா? அது எல்லாமே மாற்றுவோம். நல்ல ஒரு தண்ணி ஃபெசிலிட்டிஸ், எலக்ட்ரிசிட்டி ஃபஸ்ட்டு சரியாக இல்லை இங்கே பெரம்பூரில். அது எல்லாமே மாறும். இந்த போதைப் பொருட்கள் அதிகமாக இருக்குது. ப்ளஸ் இன்னொன்று பார்த்தீங்கன்னா போதைப் பொருட்களை தாண்டி ஒரு சில விஷயம்லாம் பண்ணுறாங்க. ரொம்ப தப்பான விஷயம்லாம் போகுது. அது எல்லாமே மாறும் இதுக்கப்புறம். பெரம்பூர்னு இல்லை,
234 தொகுதியும் விஜய் தான் நின்றுருக்காரு, ஜெயிச்சிருக்காரு. பெரம்பூரில் டைரெக்டாக நின்ட்டார். ஓகேங்களா, மற்ற எல்லாம் 233 தொகுதியும் அவரோட நிழலாக நின்றுக்கிறார். ஓகேங்களா, பெரம்பூர் மாதிரியே எல்லா தொகுதியும் மாறும். இதுக்கப்புறம் எந்த டவுட்டும் வேணாம். ஆக்சுவலி விஜய் நான் வந்து 4 தொகுதியில கூட ஜெயிக்க மாட்டாரு, அப்படி ஜெயிச்சிட்டாருன்னா நான் வந்து அரசியலே பேச மாட்டேன் அப்படிலாம் கூட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு சொன்னவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஊட்டி கொடைக்கானல் எங்கேயோ ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு பத்துனுக்குறாங்க. ஓகேவா, எங்கே இருக்காங்கன்னே தெரில. எங்கள் பெரம்பூர் தொகுதியில் ஒருத்தர் பேசினார், வட்டச்செயலர்னு ஒருத்தர் பேசினார். அவர் எங்கே போனார்னே தெரில. அவர் வீட்டாண்ட போய் பார்த்தா டூலெட்னு போர்டு போட்டுக்குது. மொத்தமாக போயிட்டுக்கிறார், எங்கே போனாரு தெரில. அந்த மாதிரி இருக்குது. நம்ம என்ன பண்ண முடியும்? நீங்கள் 1000 பேசுங்க, நாங்கள் பேச மாட்டோம். நாங்கள் சைடில் பண்ணுவோம் தான் நாங்கள் பண்ணது. எங்கள் தலைவர் அப்பவே தெளிவாக சொல்லிட்டார், 2 பேருக்கு தான் நடுவில் போட்டியேன்னு. ஆனால் இப்போ லாஸ்ட்டாக என்ன ஆச்சு? 2 பேருக்கு தான் போட்டியே. ஒரு எதிர்கட்சி, ஒன்று திமுக, ஒன்று அதிமுகவான்ற மாதிரி ஆயிடுச்சு. நாங்கள் ஆளுங்கட்சின்னு நிற்கிறோம் நாங்கள். ஓகேங்களா, ஒரு பெரும்பான்மையை பிடிச்சிட்டோம், சந்தோஷமாக இருக்கும். இதுக்கப்புறம் மக்களும் சந்தோஷப்படுவாங்க. எல்லா இடத்துலையும் தரமான ரோடு, தரமான வசதி எல்லாமே இருக்கும். எந்த மாற்று கருத்தும் இல்லை இதில். ஓகேங்களா, நல்ல பெருமை, நல்ல சந்தோஷம். நீங்கள் நாங்கள் பண்ணுறதை பார்த்து நீங்களே மறுபடியும் வந்து எங்கள் கிட்டே கேட்பீங்க. அந்த அளவு நாங்கள் பண்ணுவோம் எங்கள் பெரம்பூரில்.